யாருங்க நீங்க? நல்லா இருக்குப்பா. ஏன் ஊரு, ஏன் இடம், ஏன் தெருவு, இங்க வீசுற காத்து கூட என்னதுதான். என்னையா யாருன்னு கேக்குற? நாங்க தான் பண்ண, இவர் தான் பண்ண. அது மட்டும் இல்ல, 50 ஏக்கர் நஞ்ச, 50 ஏக்கர் புஞ்ச, 5000 தென்னை மரம், வெட்டுக்கு லட்சங்கா, வருஷத்துல 4 வெட்டு. எங்க அப்பா செத்த அன்னைக்கு அரசாங்கமே விடுமுறை. அன்னைக்கு தான் ஆகஸ்ட் 15. டேய், குடியரசு தானா? என்னங்க என்னங்க நில்லுங்க, கொஞ்சம் நில்லுங்க. இது உங்க பணத்தை கீழே போட்டீங்க போட்டுருக்கு. இந்தாங்க. பணமா? ஏன் பணம் இல்லைங்க. இல்ல, இப்போ உங்ககிட்ட இருந்து விழுந்ததை நான் பார்த்தனே. இல்லைங்க, என் பணம் கீழே விழ வாய்ப்பே இல்ல. எப்படி சொல்றீங்க? ஏன்னா பணத்தை என் ஜாக்கெட்ல எல்லாம் வச்சிருக்கேன். இது அப்ப கீழே விழ சான்ஸ் இல்ல. இது என்ன? என்னங்க, கையில கிடைச்ச பணம் கை கிட்ட லட்சுமின்னு சொல்லுவாங்க, வச்சுக்கோங்க. எதை? பணத்தை தான். அண்ணா கொஞ்சம் இல்லைங்க. உங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்க, இனிமே உங்களை தர முடியாது. அண்ணே, இந்த பணம் கீழே கிடந்துச்சு, அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த பணத்தை நான் வச்சுக்கிறத விட நீங்க வச்சுக்கிறது நல்லது. நீங்க நல்லா இருக்கணுங்க. தட்டுங்களா? பிள்ளையரப்பா, வேலை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற உன் பக்தனுக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. அது நீதான் எப்படியாவது அவர்கிட்ட சொல்லணும். இப்பவே போனா இப்பவே கிடைச்சிடும். இது பிள்ளையாரப்பா, இடம் தேடி வந்து வேலை இருக்குன்னு சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம். அது எந்த இடம்னு சொன்னா? என்ன பிள்ளையாரப்பா, இது கூட தெரியாது? அன்னைக்கு வேலை கேட்டு போகல? எங்க வேலை கேட்டு? என்ன யோசிக்கிற? அந்த மளிகை கடை தான். மளிகை கடையா? அதேதான். பிள்ளையாரப்பா, ரொம்ப சந்தோஷம். இது என்னைக்கு நான் மறக்க மாட்டேன். ஐயா வணக்கம் ஐயா. அடடே, நீயா தம்பி? ஆமையா, நம்ம கடையில வேலை இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதான் வேகமா ஓடி வந்தேன். ஆமா, நேத்தே உனக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கலாம். அந்த பரதேசி பையல நம்பி உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிவிட்டேன். இன்னைக்கு அவன் திடீர்னு காலவாரி விட்டுட்டு ஓடி போயிட்டான். தம்பி, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, இன்னைக்கே வேலையை ஆரம்பிச்சிரு. ரொம்ப சந்தோஷங்க. தம்பி, 1/2 கிலோ சர்க்கரை கட்டு. என்னது? புலி தட்டு வைக்கல, புலி வச்சிருக்கீங்க. திருட்டு வியாபாரமா? இது ரொம்ப தப்புங்க. ஏயா புலி அரைச்சா வியாபாரம் பண்ற? இரு, என் புருஷனை கூட்டிட்டு வந்து உன்னை விளக்க மாத்தலே அடிக்கல. என் பேரு வெள்ளையம்மா இல்ல. ஐயோ, பாவத்துக்கு வேலை போட்டு கொடுத்தா என் வியாபாரத்துல மண்ணை போட்டுட்டியே. வியாபாரம் நேர்மையா பண்ணுங்க. நேர்மை கீர்மை எங்களுக்கு தெரியாது. இடத்தை காலி பண்றான். ஐயா, ஐயாவது பொய்யாவது போட வெளியில. ஐயோ, போடா. என்ன பிள்ளையாரப்பா, ஃபுல் டென்ஷன்ல இருக்க போல இருக்கு. உருப்படுறதா எண்ணமே இல்லைன்னு நினைக்கிறேன். பெரிய மகாத்மா காந்தி நினைப்பு. கிடைச்ச வேலையை விட்டாச்சு. என்ன பிள்ளையாரப்பா புரியாம பேசுற? அவன் தட்டு கீழே புளிய வச்சு ஏமாத்துறான். அவன்கிட்ட வேலை செய்ய முடியுமா? என்ன இருந்தாலும் தொழில நேர்மை வேணும். என்ன யோசிக்கிற? நான் சொல்ல தப்பா? இல்ல இல்ல, அதுவும் வாஸ்தவம் தான். இப்போ என்ன பண்றதா உத்தேசம்? அடுத்து என்னத்தை செய்யறது? நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? எங்களுக்கு வேற வேலை இல்ல, திரும்ப போய் வேலை தேடி அலையறதுக்கு. போனா போதுன்னு வேணா ஒரு 50 100 காசு தான் கொடுக்கல. அந்த மாதிரி காணிக்கலாம வாங்குறது கிடையாது. ஆமா, கீழே போட்டாலும் எடுக்க மாட்டேன், கையில கொடுத்தாலும் வாங்க மாட்டேன். பெரிய இது எல்லாம் ஒரு சுய கௌரவம் தான். இந்த பாரு, எனக்கு ஏதாவது உதவி செய்ய நினைச்சீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை இருந்தா சொல்லு பாக்குறேன். ஆமா, இது கொண்டும் குறைச்சல் இல்ல. சரி, போறா போய் தொலையுதுன்னு முயற்சி பண்றேன். பிள்ளையாரப்பா, குட்டி படு தூள். தப்பா சொல்லிட்டேனா? சரி சரி, மன்னிச்சுக்க. நான் இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து எனக்கு வேலையை கிடைக்கல. இப்ப இந்த காசை நான் சுண்டி போடுறேன். தலை விழுந்தா இந்த ஊர்ல இருக்கேன், பூ விழுந்தா இந்த ஊரோட போயிடுறேன். ரெண்டுல ஒரு முடிவை இப்ப நீ சொல்லு. பாத்தியா, இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. ஒண்ணு இந்த ஊர்ல இருன்னு சொல்லணும், இல்ல போன்னு சொல்லணும். சம்பந்தம் இல்லாம ஒண்டியில காசை வாங்கிற என்ன அர்த்தம்?
விவகாரம் பிடிச்ச ஆளா இருக்கிய. சரி இருக்கேன். வாப்பா வா. அப்படியே நெல்லு. ஓஹோ, நீ இங்கதான் இருக்கியா? அவசரமா வந்து தண்ணி கேட்ட, குடுத்தேன், செம்போட சொல்லிக்காம வந்துட்டியே. இந்தாங்க மன்னிச்சுக்குங்க. நான் மன்னிக்கலாம், என் பொண்டாட்டி மன்னிப்பாளா? சாதாரண செம்பனி கடத்திட்டு வந்துட்டேன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கே பெட்டிஷன் எழுதிட்டாளே. சொம்புக்கா? அலுமினியம் டம்ளருக்கே ஹைகோர்ட்டுக்கு போனவளாச்சையா. அது அம்மாவுக்கே தெரியுமே. தம்பிய தப்பா நினைக்காதீங்க. எனக்கு மயக்கமா இருந்துச்சு, அதனால அவசரத்துல தண்ணி வாங்கிட்டு ஓடியாந்துருச்சு. இனிமே எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு வர சொல்லுங்க. ஏன்னா நான் 10 மினிட்ஸ்ல டென்ஷன் ஆயிட்டேன். ஒரு கார்டு கொடு. தீந்துருச்சுங்க. ஒரு இங்கிலாந்து லெட்டர் கொடு. தீந்துருச்சுங்க. ஒரு மணி ஆர்டர் பாரம் குடியா. தீந்துருச்சுங்க. ஒரு ஸ்டாம்பாவது குடியா. தீந்துருச்சுங்க. ஏயா எல்லாமே தீந்துருச்சு தீந்துருச்சுன்னு சொல்றிய, உனக்கு மூளை இருக்கா? அதுவும் தீந்து போச்சு. அடச்சே, காலங்காத்தால உன்கிட்ட வந்தேன் பாரு. ப்பு. இவங்கிட்ட பேசி எச்சியும் தீந்து போச்சு. ஏயா எல்லாம் தீந்து போச்சுன்னு சொன்னல, மறுபடியும் வந்து ஏன் சொல்ல விடுற? யா, உன்கிட்ட நான் இப்ப எதையும் வாங்குறதுக்கு வரல, குடுக்கறதுக்கு வந்திருக்கேன். என்னத்த? இந்தா பூட்டு. முதல்ல இதை இழுத்து பூட்டு. வீட்ல போய் நிம்மதியா தூங்கு. நீ எல்லாம் ஒரு மனுஷன். யோ ஆ. லெட்டர் எழுதி கொடு. யாருக்குமா? உன் புருஷனுக்கா? அடடே நீங்களா? நான் களத்து மேட்டு கருப்பாய் நினைச்சிட்டேன். சொல்லுங்க யாருக்கு? என் சொந்தக்காரங்களுக்கு. சொல்லுங்க. அன்பே, ஆ. ஆருயிரே, ஆ. ஆ. எழுதுனது படி. அன்பே ஆருயிரே. இல்ல இல்ல எழுதுன ட்ரெண்ட்ல படிச்சு காமிச்சேன். மேல எழுது. யார் மேல? லெட்டர் மேலயா? ஆ, ஆ, ஆ. நீ என்ன வேலை பார்த்தாலும் சரி, ம், எந்த சிரமத்துல இருந்தாலும் சரி, ம். நீ பண்ண டீ குடிச்சு வாழ்ந்தாலும் சரி. என்னது நம்மள அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு? என்ன நீயா புலம்புற? இல்ல இல்ல இது சொந்த கதை சோக கதை. நீங்க சொல்லுங்க. நான் உங்களையே கல்யாணம் பண்ணிக்குவேன். என்னையா என்ன லெட்டர் தானே எழுத சொன்ன? ஏன் பயந்து சாகுற? நான் பயப்படல, மனசுக்குள்ள ஒரு சின்ன அச்சுறுத்தல். சொல்லுங்க. அடுத்து என்ன எழுதிருக்க படி. நான் உங்களையே கல்யாணம் பண்ணிக்குவேன். எழுதிருக்கத சொன்னேன். சரி சரி அவ்வளவுதான். கையெழுத்து போடு. இப்படிக்கு தேன்மொழி. இந்தா இதையும் எழுதி கொடு. இவ்வளவு லெட்டர் இருக்குமா? ஏன் உனக்கு என்ன? நான் தினமும் ஒரு லெட்டர் போஸ்ட் பண்ணுவேன். ஒரு லெட்டருக்கு 50 பைசானா 10 லெட்டருக்கு 5 ரூபாய். உனக்கு என்ன? நீ எழுதியா? எழுதி தரேன். சொல்லுமா. அன்பே. அதே அன்பே. ஆமையா. அதே அருயிரே. ஆமையா. அத கூட பார்த்து எழுதிடுறேன். நீ போய் அப்படி உட்காந்துட்டு கூப்பிடும்போது வா. ஏன் நான் இருந்தா என்னவா? ஏய், அட்ரஸ் அது இன்னொரு நாளைக்கு எழுதிக்கலாம். இந்தாயா இதுல போட்டுருமா. ஏன் கையில வாங்கினா என்னவா? பரவாயில்ல, இதுல போட்டுருமா. சரி கிளம்புங்க. ஏன் நான் நின்னா உனக்கு என்னவா? என்னவாமா? எழுத சொன்ன எழுதிட்டேன், அப்புறம் என்ன? போமா. அட போ. போறியா? ஏன் கத்துற? சரியான விவகாரம் பிடிச்ச பொண்ணா இருக்கும் போல இருக்கு. எப்படியோ தொலைஞ்சதப்பா. அப்புறம் அட்ரஸ் எழுத வருவேன். வாமா வாமா, நான் வேணாம் சொல்லலையே. ஐயா, இப்ப எப்படி இருக்கேன்? தேன் நிலவர் வர்ற ஜெமினி கணேசன் மாதிரி இல்ல? தேனு இந்த பண்ண உன்னையே சுத்தி சுத்தி வர்றானே, ஏன் தெரியுமா? 50 ஏக்கர் நஞ்சே, 50 ஏக்கர் புஞ்ச, வெட்டுக்கு லட்சங்கா, ஆப் வெட்டுக்கு 50,000 அம்புட்டுக்கு இப்ப நான் தான். நீ ஈன்னு சொன்னா அம்புட்டுக்கு அப்புறம் நீ தான். என்ன யோசிக்கிற? உன் எடுப்பான அழகுக்கு துடிப்பான ஆம்பளை இந்த ஊர்லயே, ஏன் இந்த உலகத்திலேயே நான் தான். நீ ஊன்னு சொன்னா உட்கார்ந்து தாலி கட்டுற, நீ ஏன்னு சொன்னா எழுந்திருச்சு தாலி கட்டுற. இந்த விஷயம் மட்டும் என் மாமனுக்கு தெரிஞ்சது தெரியாம வச்சுக்குவோம். அடச்சே. ஐயோ, என்ன ஜடையில அடிச்சிட்டு போறா? ஊருக்குள்ள போய் ஆளை கூட்டிட்டு வரக்குள்ள ஓடி போயிருவோம். மைனர் ரொம்ப நல்லாவே இருக்கு. நம்ம ஊர்ல காளைய பிடிக்கத்தான் போட்டி போடுவாங்க, நீ என்னன்னா பொண்ணை பிடிக்கவே போட்டி போடுறியா? என்ன பெரிய போட்டி? அதே பொண்ணுதான் உன்னை சீன்னு சொல்லிட்டு போனா. என்னையாவது சீன்னு சொல்லிட்டு போனா உன்னை தூணு துப்பிட்டே போயிட்டாளே. நானா இருந்தா இந்நேரம் மரத்துல தொங்கி இருப்பேன். ஏய் 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 பண்ண என்ன தகராறு? இந்தாங்க. வணக்கம். அத நான் என்ன செவிடனா? மெதுவா சொன்னேன். இந்தாங்க.
ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதணும். யாருக்கு? சித்தப்பாவுக்கா பெரியப்பாவுக்கா? அதை விட பெரிய ஆளுக்கு. தாத்தாவுக்கா? இல்ல, ஜனாதிபதி. ஆ? ஜனாதிபதிக்கா? ம். என்ன எழுத போறீங்க? இந்த சுத்துப்பட்டு 22 கிராமத்துல எந்த விதமான கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரே ஒரு ஜீவன் இந்த கோட்டையம்பல மகன் குன்னக்குடியான். இத கடிதம் மூலம் ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்தணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனா எழுதினா அவர்கிட்ட இருந்து பதில் வருமோ வராதோன்னு ஒரு சின்ன சந்தேகம். இதுல என்ன சந்தேகம்? நம்ம நாட்டுல ஒரு ஜீவன் இந்த மாதிரி கஷ்டம் இல்லாம வாழுதுன்னா சந்தோஷப்பட வேண்டிய சமாச்சாரம். எழுதலாம், பதில் வந்துரும். சொல்லுங்க. அன்புள்ள ஜனாதிபதி அவர்களுக்கு உங்கள் பிரியமுள்ள. அவர் சொன்னார் உங்களோட பிரியமா இருக்கேன்னு. ஒரு மரியாதைக்கு அப்படித்தான் எழுதணும். அப்படின்னா மரியாதைக்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கு எழுதணும். அப்படியே எழுதுங்க. மரியாதைக்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கு. இருங்க இருங்க, இத முதல்ல எழுதுங்க. கோட்டையம்பல மகன் குன்னக்குடியான். நீங்க முதல்ல சொன்ன மரியாதைக்குரியவே எழுதுங்க. டா காலை கீழ வைங்க. விஷயம் தானே? ஆமா. நான் எழுதி தர்றேன், அது வரைக்கும் பேசாம இருக்கணும். என்ன தம்பி, ஒவ்வொரு வார்த்தையையும் 2 தடவை எழுதுறீங்க? பேனாவில கணக்கு ஊத்திருவேன். உங்களுக்கு ஒரு கணக்கு ஒரு கணக்கு இருக்கு, அதான் அப்படி தெரியுது. பேசாம இருங்க. நியூ டெல்லி. போட்டுருங்க. இத எங்க போடணும்? டெல்லியிலே உடனே போட்டுருங்க. சரி. ஐயோ, இங்க போடுங்க. ஏன் தம்பி, ஒரு சந்தேகம். சாதாரண ஜனங்களுக்கும் இதுலதான் போடுறாங்க, ஜனாதிபதிக்கும் இதுலயா போடணும்? எல்லாத்துக்கும் ஒரே பொட்டி தான், உடனே போடுங்க. சரி. இந்த ஆளு வாழ்க்கையில கஷ்டம் இல்லாம வாழ்றேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல நம்மள கஷ்டப்படுத்திட்டானே. ஏன்டா நரிக்கு பிறந்த மாதிரி உள்ள விடுற? இந்த துண்டு வெட்டு பசங்களுக்கு எல்லாம் தண்ணி ஊத்தி கொடுக்குறீங்க, எனக்கு ஒரு அரை ட்ரவுசர் வாங்கி கொடுக்க கூடாதா? டேய், கடிக்க வராதே. உனக்கு அரட்டை வசதி தான். டேய், உன் அரட்டை வசதி பத்தி குடுறா. என்கிட்ட இருக்கிறத ஒண்ணு, அதாவது விட்டு வீட்டுல திட்டுவாங்க. டேய், உன்கிட்ட போய் நான் கேட்டேன் பாரு. டேய், உனக்கு அரட்டை வசதி தானே வேணும்? நாளைக்கு வா, நான் வாங்கி தரேன். இப்ப இந்தா. பண்ணா மிச்சர் தரா, தட்டோட தரா, பண்ணா வரபா வரபா பண்ண பண்ணா. எங்க ரயில்வே ஸ்டேஷன்ல முறுக்கு வித்தவன் புள்ள போல் இருக்கு. அதுக்கு நீ ஏன்டா அழற? இல்ல பண்ண, வயசு வித்தியாசம் பார்க்காம அந்தஸ்து பார்க்காம தினம் பாரின் பிராந்தி ஊத்தி கொடுத்து எங்க மனக்குறைய தீக்குறீங்க. உங்களுக்கு ஏதாவது மனக்குறை இருந்தா சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். ஆமா, இவர் பெரிய ஐநா சபை மெம்பரு. என் பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைப்பாரு. போடாம ஒப்பம் தன்னானே. ஆமா, எங்களை அடிங்க. தேன்மொழியை பிடிக்கிறேன்னு சொல்லி கோட்டை விட்டுருங்க. பிடிக்கிறேன் பிடிக்கிறேன். சாதாரணமா பிடிக்கலடா. மேளங்கொட்டி பீப்பி ஊதி அவ கழுத்துல தாலிய கட்டி அவளை பன்னீர்ல குளிக்க வச்சு அவன் நிறத்துக்கு ஏத்தாப்புல அரக்கு கலர்ல பட்டு புடவைய கட்டி இலவம் பஞ்சு மெத்தியில அப்படியே ஏறு முகமா சாய வச்சு அவ தொண்டைக்குழியில ஒரு சொட்டு விஸ்கிய ஊத்துனா அது உந்திச்சுழியில வந்து நிக்கிறப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமா நான் குடிக்கணும், அவளை நான் அடையணும், என் 2 கண்ணு நிறையணும். ஏன் பண்ண, நீங்க தேன்மொழியோட முதலிரவு கொண்டாடும் போது அந்த மயில்சாமி என்னென்ன பண்ணுவீங்க? அவனை டீ வாங்க அனுப்பிடுவேன். என்னடா சொன்ன? அரை ட்ரவுசர் கேட்டா அழுக்கு லுங்கி கொடுத்துட்டாருங்களே. எங்க அப்பா சாகும் போது 2 அரை ட்ரவுசர் எனக்கு கொடுத்திருக்க கூடாதா? எங்க அப்பா கோட்டோட வரான், சாகும்போது அரை ட்ரவுசர் என்கிட்ட கொடுத்துட்டு போனா. ஒருத்தன் கோட்டோட வரான், உருவி எப்படியாவது அரை ட்ரவுசர் தைச்சிடுவோம். வர வரான், வர வர வரே, முருகே வர 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 வரே. நான் வர 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 வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன், நீ பாட்டுல போயிட்டு இருக்கிய. இதுக்குதான் முறுக்கு விக்கிறவங்க கிட்ட எல்லாம் லுங்கி வாங்க கூடாதுன்னு. நீ ஊருக்கு புதுசா, அப்ப தைரியமா உன்னை மிரட்டலாம். எனக்கு அரை ட்ரவுசர் வாங்கி கொடு. காசு இல்லையா? காசு இல்ல, காசு இல்லாதுங்க எடுத்தியா தாடி. ஐயோ கையால வந்துச்சு. ஐயோ, நம்ம ஊர்ல ஒட்டு தாடி வீசி ஒருத்த சுத்தரா மயிலந்த தாடி வர்றப்பா, வர்றப்பா தாடி வாங்க. சீட்டு கம்பெனி நடத்தி ஊர் குடும்பத்தை எல்லாம் சீரழிச்சவன்ல நீ. உன்னை உயிரோட விட்டாலும் பாவண்டா. அண்ணே, அரை ட்ரவுசர் கொடுத்த பிறகு அடிக்கணும். போறத வாயா மக்கள் நாயகா, ஏஜெண்ட நீ புடிக்கிறதுக்குள்ள எவன் புடிச்சிட்டு போயிட்டான் பாத்தியா? ஜனங்களுக்கு சீட்டு பணத்தை வாங்கி தரேன்னு சிலுத்துக்கிட்டு போன. என்னாச்சு உன் வாக்குறுதி? வெறும் தேர்தல் வாக்குறுதி தானா? ஆமா, சீட்டு கம்பெனிக்கு நீங்க எவ்வளவு பணம் கட்டிருக்கீங்க? 5000. அதையா நீ கேக்குற? அந்த பணத்தை நீங்க நாளைக்கு வந்து வாங்கிட்டு போங்க. ஐயோ ஐயோ, அவன் பணத்தை திருப்பி கொடுக்கறேங்கறான். அவன் மானஸ்தே. அப்ப நான் மானம் கட்டவனா? இல்ல நான் கேக்குறேன். அதான் ஊருக்கு தெரியுமே.
ஓஹோ நீயா? இன்னைக்கு நீ என்கிட்ட எதுவுமே பேச முடியாது. ஏன்னா இன்னைக்கு என்கிட்ட எல்லாமே இருக்கு. உனக்கு என்ன வேணும்? ஒரு 100 ரூபாய்க்கு ஸ்டாம்பு கொடு. 100 ரூபாய்க்கா? எதுக்கு? ஏன் என்ன பண்ண போற? பக்கத்துல புதுசா ஒரு போஸ்ட் ஆபீஸ் ஆரம்பிக்க போறேன். அறிவு இருக்கா? என்னுடைய மன்றங்களுக்கு அனுப்பையா. சரி சரி 100 ரூபாய் எடு. 100 ரூபாய்க்கு ஸ்டாம்பு நாளைக்கு தேவை. இப்ப ஒரு 4 நாள் ஸ்டாம்பு கொடு. அது இப்பதான்யா தீர்ந்து போச்சு. உன்னை அப்பவே தீர்த்திருக்கணும். ஆ? வர்றேன். 300 ரூபா கட்டினீங்களா? ஆமாங்க. இந்தாங்க 300 ரூபா. ஓ பட்டுவாடா நடக்குதா? நீங்க எவ்வளவு கட்டினீங்க? 1000 ரூபாய் கட்டியிருந்தேங்க. இந்தாங்க 1000 ரூபா. நீங்க 100 வயசுக்கு நல்லா வாழணும். ஏன் 200 வருஷம் வாழக்கூடாதா? அதுல என்ன எச்சிக்கிறத்தனம்? பாத்தியாடா பணத்தை கொடுத்தா பல்ல இழிக்கிறத. நீங்க எவ்வளவு கட்டினீங்க? 200ங்க. ஏண்டா சட்டி, இவனுக்கு ஏதா இவ்வளவு பணம்? ஒருவேளை அச்சடிச்சிருப்பானோ? அதுக்கு மிஷின் வேணுமாடா? அவன் நினைச்சா மிஷினையே அடிப்பான். மிஷினே அடிப்பானா? சரி எதையாவது அடிக்கட்டும். இந்தாங்க. எனக்கு இந்தா. ஆமா நேர வழியில வர மாட்டீங்களா? பழக்க வழக்கம் அப்படி. மறைஞ்சு போ. பழக்க வழக்கத்தை மாத்திக்கங்க. போய் வரிசையில் இல்லைங்க. சரி போய்க்கிறேன். யோ இது பொம்பளை வரிசையா ஆம்பளை வரிசைக்கு போயா? பொம்பளை வரிசையா? அப்ப ஆம்பளை வரிசைக்கு போறேன். யோ பண்ண என்ன அது நடுவுல போறாரு, முன்னால போறேன். பண்ணைக்கு மரியாதை கொடுங்கடா. பணத்தை கொடு. இப்ப மரியாதை பின்னால போறீங்களா இல்ல நான் போலீஸுக்கு போடணுமா? என்னங்கடா அது? ஆளுக்கு சொரி நாயை விரட்டுற மாதிரி விரட்டுறீங்க. இத்தனை பேரை கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு பணம் இருக்குமாப்பா? ஏய் எல்லாத்துக்கும் கொடுத்து தீத்துறாத. எனக்கு உண்டான அந்த 5000 தனியா எடுத்து வைப்பா. நீ எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் வாங்கினேன். ஆமா. விடிஞ்சது போ. அது இந்த வயல் யாருது? அந்த வயல் தான். தண்ணி குடிக்கலாம் நான் போனேன். தண்ணி அங்க இல்ல, இங்க நில்லு. நீ ரொம்ப நல்லவன். போடா. இந்தாங்க 500 ரூபாய். சீக்கிரம் கொடுப்பா, வேர்க்குதே. நல்லா வேர்க்கட்டும். அப்பதான் வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய கஷ்டம் உங்களுக்கு தெரியும். அவ்வளவு தைரியம் வந்துருச்சு அந்த ராஜா பயலுக்கு. அவனை இன்னைக்கு 2 துண்டா வெட்டிடுறேன். முடிஞ்சா 3 துண்டா வெட்டு. நல்லா புடிச்சு வெட்டு. வெறா மீன் மாதிரி நழுவிடுவான். ஏங்க மயில்சாமி ஏவி விட்டுருங்க? பின்ன மயில்சாமியை கூவியா விட முடியும்? நீங்க ஒரு குள்ள நரி. இல்ல, நான் ஒரு கள்ள நரி. ஆடு முட்டிட்டா தாண்டா ஓநாய் ரத்தம் குடிக்க முடியும். மயில்சாமி ராஜா பையல வெட்டிட்டா ராஜா பைய மேல போயிருவான், மயில்சாமி ஜெயிலுக்குள்ள போயிருவான், நான் தேன்மொழி வீட்டுக்கு உள்ள போயிருவேன். நான் எங்க போறதுங்க? நீ பரதேசம் போ. நீ தானே இங்க ராஜாங்கிறது? ஆமா சார். என்ன விஷயம்? உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். ஏன் சார்? ஏன் சாரா? சும்மா அரெஸ்ட் பண்றதுக்கு இன்ஸ்பெக்டருக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? கோவில் பூட்டை உடைச்சிருக்கிற, ரைஸ் மில்ல திறந்து கொள்ளையடிச்சிருக்கிற. இதுக்கு அரெஸ்ட் பண்ணாம ஆரத்தி எடுப்பாங்களா? சார் இவர் சொல்ற சுத்த பை. என்னடா பொய்யின்றா? இருக்கலாம். என்ன கிறுக்கலாம்? 47 97 17 அது உங்க போன் நம்பருங்க. போன் நம்பரோ வேன் நம்பரோ அது செக்ஷன் தானே. செக்ஷனை பத்தி எங்களுக்கு தெரியும். என்ன நடந்ததுன்னு மட்டும் சொல்லுங்க. இவ்வளவு நேரம் நான் சொன்னது கம்பராமாயணமா? தப்பு பண்ணிருக்கான் சார், புடிங்க. அவரை கைது பண்ணதா இருந்தா முதல்ல எங்களை எல்லாம் கைது பண்ணுங்க. இத்தனை பேருக்கு அவர் விலங்கு கொண்டு வரலமா? இன்ஸ்பெக்டர், போலீஸ் எத்தனை கூட்டி வந்திருக்கீங்க? 2 பேர். தாங்காது, வந்துருங்க. வந்துருச்சு வந்துருச்சு. ஐ வந்துருச்சு. வந்தா கம்மா கரைக்கு போக வேண்டியதானயா? என்னமோ உனக்கு மட்டும் புதுசா வந்த மாதிரி. அடச்சே, அது இல்லையா. ஜனாதிபதி கிட்ட இருந்து லெட்டர் வந்துருச்சு. இந்த கோட்டையம்பல மகன் குன்னக்குடியா நினைச்சா எதையும் சாதிக்க முடியும்ங்கிறத இப்பவாவது புரிஞ்சுக்க அம்பலம். 3 பொண்டாட்டி முனுசாமி, எனக்கு ஜனாதிபதி கிட்ட இருந்து லெட்டர் வந்துருச்சு. இது என் சொந்த விஷயம். உங்க வேலை வருப்போங்க. ஓ, இது சொந்த விஷயமா? உனக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? அன்னைக்கு சந்தையில மயில்சாமி பொக்கிஷத்தோட கையை பிடிச்சிருக்கும் போது நீ போய் அவனை டப்பு டப்புன்னு அடிச்சே. இப்போ ஒன்ன நாங்க அடிப்போம். என்ன செய்வ? அவர் திருப்பி அடிப்பாரு. வாய மூடுறா. பெரிய கையா. இங்க என்ன சத்தம்? என்ன ஐயா, கலாட்டா? கண்ணாடி நடு ரோட்ல நம்ம ஊர் பொண்ண கையை பிடிச்சி எடுக்கிறான். இது நியாயமான கேடு? தம்பி, விருப்பம் இல்லாத பொண்ணை கைய பிடிச்சு இருக்கிறது தப்புப்பா. நான் விருப்பம் இல்லாத பொண்ணை கைய பிடிச்சு இழுக்கல. நான் அந்த பொண்ணை விரும்புறேன். அந்த பொண்ணு என்ன விரும்புது? அப்ப சரி, வாங்க போகலாம். யார் அவன்? கே ராமசாமியா இருக்கான். பொக்கிஷம், அந்த பக்கமா தனியா போறியே, அப்படியே திரும்பி இந்த பக்கமா வர்றியா? அட, சீர் சனத்தை எல்லாம் விழா வாரியா பேசுவோம்மா. இந்த ஊர்ல உன்னை நம்பி எந்த அப்பா அத்தையா உனக்கு பொண்ணு கொடுப்பாங்க? அஜக், அதனாலதான் அப்பா ஆத்தா இல்லாத அனாதை பொண்ணா பார்த்து கேக்குறேன். பாவம் தேன்மொழி தனியா தான் இருக்கு.
துணைக்கு துணையா இருக்கலாமேன்னு தான் பொண்ணு கேட்க போறேன். வர்றியா கண்ணு? நீ வரமாட்டிய. சரி நானே கேட்டுக்கிறேன். டேய் தட்டுக்கடா, தவறு தப்புட்டு எல்லாம் ஊதுக்கடா, ஒத்து உலக்கையெல்லாம். என்ன பூரிக்கு மாவு தேய்ச்ச மாதிரி தேய்ச்சிட்டு வர்ற? அந்த கிழவன் சரியில்லைன்னு தானே அவங்ககிட்ட இருந்து உங்ககிட்ட புடிங்கி கொடுத்துருக்கேன். நீ அடிக்கிற அடியில தேன்மொழி வெளியே வரணும். அடா எவன்டா அவன் எனக்கு போட்டி அடிக்கிறவன்? ஓ மைனரா? அடா ஓங்கி அடா. நான் தேன்மொழிக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தங்க நகையா மாட்ட போறேன். தடுக்கிறிய நீ? வைரமா வாரி இறைக்க போற. கெடுக்கிறிய நீ? 50,000 ஒரு தரம். 60,000 ஒரு தரம். 67,999 ரூபாய் ஒரு தரம். 80,000 ஒரு தரம். நிறுத்துங்கய்யா. அது என்ன புடலங்கையா கத்திரிக்காயா ஏலம் விடுறதுக்கு? நீ அனாவசியமா இங்க 2 பேர்கிட்ட மோதிட்டு இருக்க. நாங்க 2 பேருமே 2 மலைங்க. அந்த மலையை உடைக்கிறதே சின்ன ஒளிதான், அதை மறந்துடாதீங்க. நாங்க நினைச்சா நாளைக்கே உன்னை கம்பி என்ன வைப்போம். நான் நினைச்ச இன்னைக்கே உங்களுக்கு கம்பியான வைப்பேன். சொன்னா எரியுமே. மைனர், இன்னைக்கு நம்ம இங்க இருக்க வேண்டாம். பாப்பா பாய சொல்றேன். அடிங்க குறிச்சு பையல. ஆஹா அப்பா. எங்க இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி நேரத்துல இப்படி எல்லாம் பல கேள்விகளை கேட்டுருவீங்களே. நாங்க இதுக்காகவே பல பெக்குகளை போட்டு சில கிக்குகளை ஏத்திட்டு வந்திருக்கிற முடியும். பைசாமி பையிலே வேடா வேடா அருவாளை கீழே போடு. வேடா டேய் பைசாமி வாடா. டேய் பண்ண வர வெளியில வந்தா வெட்டி போடு. டேய் கொலை பண்ண கொலை நீங்க பண்ண போலீஸ். டேய் பண்ண உன்னை வெட்டாம விட மாட்டான்டா. போய்ட்டானா? அப்பா தப்புச்சேன். நம்ம போலீஸ்களை சும்மா சொல்லக்கூடாது. பல விசில்களை வாயில வச்சு பல ஊதுகளை ஊதி பல கைதிகளை விரட்டுறாங்க. ஆமாங்க. ஆமா விசில் சத்தம் கேக்குது, போலீஸ் காணுமே. அங்க பாருங்க, நம்ம பையன் தான் ஊதுறான். ஆமா நம்ம பையன் தான். முதல்ல வாயிலிருந்து விசில புடுங்கடி. ஊதட்டுங்க, அதனால தானே உங்க உயிரே தப்பிச்சது. உயிர் தப்பிச்சது. இவன் ஊதுற ஊதுல ஊர் ஜனங்க எல்லாம் சேர்ந்தா என் மானமே போயிடும்.